ஹாய் கைஸ், வெல்கம் டு பிக் டாபிக். தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பதற்றமான சூழ்நிலை உருவாகிட்டே இருக்குது. இப்போ தாவாக கட்டிருந்த ஒரு சில விஷயங்கள் பார்த்தோன்னா கை நழுவி போயிட்டுருக்கு. அதையும் பார்த்தோன்னா நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இன்னும் சில மட்டுமே மீதி இருக்குது. அதுவும் பார்த்தோன்னா விஜய்க்கு கை கொடுக்குமா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி உண்டாயிருக்கு. இதுக்கு நடுவில் இன்னும் சில பேர் நாங்கள் கேட்கவே மாட்டோம் அப்படின்னு சிடிஆர் நிர்மல்குமார் சொல்லியிருக்காரு. கொள்கை ரீதியாக பார்த்தோன்னா அது சரியான ஒரு விஷயம்தான். அது மாதிரி போயிட்டுருக்கு. அது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா இதில் வந்து கை நழுவி போனது யார் அப்படின்னா, தாவேக்கா வந்து யார்கிட்ட இப்போ கேட்டிருந்தாங்க அப்படின்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஐயுஎம்எல் கிட்ட, அதாவது திமுக கட்சியில் இருக்கிற ஐயுஎம்எல் கிட்ட கேட்டிருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாங்கள் ஸ்டாலின் வந்து ஆதரவு தெரிவிக்க சொன்னால் நாங்கள் தெரிவிப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. ஆனால் இப்போ ஜஸ்ட் நவ் அப்போ என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, எங்களோட ஆதரவு தாவேக்காவுக்கு கிடையாது, நாங்கள் திமுக கூட தான் தொடர்ந்து பயணிக்கிறதா இருக்கோம், அதனால் எங்களை எதிர்பார்க்காது, எங்களோட ஆதரவு கிடையாது அப்படின்றத அவங்க அஃபீஷியலாக சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா நம்ம சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் வந்து அதுக்கு முன்னாடி யாரை சந்திச்சிருக்காரு அப்படின்னா, தாவேக்காவுக்கு ஆதரவு கேட்டு சிஎம்ஐ மாநில செயலாளர் சண்முகத்துடன் தாவேக்காவின் இணை பொதுச் செயலாளர் சிடிஆர் நிர்மல்குமார் சந்திப்பு அப்படிங்கிற நியூஸ் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறமா இந்திய கம்யூனிஸ்ட் கிட்டையும் கேட்டிருக்காரு, வீரமணியோடையும் பேசியிருக்காரு. அது என்ன அப்படிங்கிறத பற்றி அவர் வெளியே வந்து ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டு இருந்தார். அதையும் பார்த்துருப்பீங்க. இவங்க எல்லாருமே பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு முடிவென்றதை எடுத்துகிட்டு நாங்கள் சொல்கிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்களாமா. கூடிய விரைவில் அந்த ரிசல்ட் நம்மளுக்கு பாசிட்டிவாக வந்துச்சு அப்படின்னா ஹாப்பி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவங்க ரெண்டு பேர்கிட்ட இருந்தையும் பார்த்தோன்னா ரெண்டு சீட்டு இருக்குது அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு பெரிய அளவில் பிரச்சனை கிடையாது. இவங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு ஆதரவு கொடுத்தாங்க அப்படின்னா ஈஸியாக ஆட்சி அமைச்சிடலாம். அப்போ இன்னொரு சீட் பேலன்ஸ் இருக்குது, இன்னும் 2 சீட் பேலன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒன்று வரும்ல. அதுக்கு தான் வந்து விசிகா கிட்ட பேசியிருக்காங்க. தளபதி விஜய் அவர்களும் நேரடியாக கால் பண்ணி திருமாவளவன்கிட்ட கேட்டிருந்தார். நாங்கள் அதை ஆலோசிச்சுட்டு சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் திருமாவளவன் அவர்கள். அவருடைய பேச்சிலையும் பார்த்தோன்னா சில மாற்றங்கள் தெரிஞ்சது. மாற்றங்கள்னா என்ன அப்படின்னா, விஜய் அவர்களுக்கு ஆதரவாக தான் அவரோட ஸ்பீச் இருக்குது. அதாவது விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்க விடணும், தனி பெரும்பான்மையாக அவர் நிரூபிச்சிருக்காரு. அப்படி இருக்கிறப்ப அவர் ஆட்சி அமைக்க விடணும், அவர் பதவி இயக்கணும், அதுதான் ஜனநாயகம். அதை வந்து ஆளுநர் தடுக்கிறாங்க. ப்ளஸ் பிஜேபி பார்த்தோன்னா விஜய் அவர்களுக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க, அவங்கள வந்து விஜய் அவர்கள் நெருக்க பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் அவர் முன் வச்சுருந்தார். அதுக்கப்புறமா நாங்கள் இதை பற்றி யோசிச்சுட்டு சொல்கிறோம், இது வந்து இறுதியான முடிவு கிடையாது, நாங்கள் யோசிச்சுட்டு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு விடுதலை சிறுத்தையினுடைய கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்கள். விசிகா, கம்யூனிஸ்ட்டு, இந்திய கம்யூனிஸ்ட் அப்படின்னு இவங்க ரெண்டும் பார்த்தோன்னா வந்து இவங்க 3 பேருமே ஒரு ஆதரவு தெரிவிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. அது நாளைக்கு கன்ஃபார்ம் ஆயிரும். இது ஒரு சூழ்நிலை போயிட்டுருக்கு. இப்போ சிடிஆர் நிர்மல்குமார்கிட்ட இன்னொரு முக்கியமான கேள்வி கேட்டாங்க. என்ன கேள்வி அப்படின்னா, என்டிஏ கூட்டணிக்கிட்ட நீங்கள் அழைப்பு விடுத்தீங்களா, அவங்கள கூப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை நாங்கள் கூப்பிடல, எந்த அழைப்பும் கொடுக்கல, அதுக்குண்டான அவசியம் கிடையாது, அதுக்கு வாய்ப்பும் இல்லை அப்படிங்கிறத சொல்லிட்டாரு. கொள்கை ரீதியாக என்டிஏ கூட்டணி அப்படிங்கிறது நம்மளுக்கு செட் ஆகாது, அதனால் நாங்கள் கூப்பிட மாட்டோம் அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்காங்க. கொள்கை ரீதியாக பார்த்தோன்னா அவங்க தெளிவாக இருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம எதிர்க்கிறதும் என்டிஏ கூட்டணி தான். பிஜேபியை முழுமையாக நம்ம எதிர்க்கிற கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லும்போது அவங்களே பார்த்தோன்னா கூப்பிட்றக்கு வாய்ப்பு இல்லை, எங்களுக்கு கூப்பிட்ற ஐடியாவும் கிடையாது அப்படின்ட்டாரு நிர்மல்குமார். இது எல்லாத்தையும் தாண்டி இப்போது காங்கிரஸ் உள்ள வந்திருக்கும் போதும் ஒரு நிபந்தனை வச்சுருக்காங்க, இவங்க கூடலாம் கூட்டணி சேரக்கூடாது அப்படின்னு. அதுவும் நம்ம பார்க்க முடியுது. ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னா போயிட்டுருக்கு. இந்த மாதிரி சில விஷயங்கள் போயிட்டுருக்கு. இந்த மாதிரி இன்னும் ஆதரவு தெரிவிக்கலாமா இல்லையான்றதை சொல்லி நாளைக்கு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்க 3 பேரும். அது என்ன அப்படிங்கிறத நாளைக்கு தான் தெரியும், என்னன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். சரி, இப்போ ஃபைனலாக காங்கிரஸ் ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா, நாளைக்கு ஒரு மிகப்பெரிய முக்கியமான ஆர்ப்பாட்டத்தை பார்த்தோன்னா கையில் எடுக்க போகிறாங்க நம்ம செல்வ பெருந்தோயோட தலைமையில். தமிழ்நாடு காங்கிரஸ் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, நடந்து முடிந்த 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தனி பெரும் கட்சியாக வெற்றி பெற்றுள்ள தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்கக்கூடாது என்ற நோக்கத்துடன் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக செயல்படும் மத்திய பாஜக அரசை கண்டித்தும் அவர்களின் கைப்பாவையாக செயல்படும் ஆளுநரை கண்டித்தும் சென்னை மாவட்ட காங்கிரஸ் கமிட்டிகள் சார்பாக அண்ணா சாலை, தாராப்பூர் டவர் அருகில் நாளை வெள்ளிக்கிழமை காலை 11 மணி அளவில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வ பெருந்தொகை எக்ஸ்எம்எல்ஏ அவர்களின் தலைமையிலான கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது அப்படின்றத காங்கிரஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது போயிட்டுருக்கு. நாளைக்கு 11 மணி அளவில் பார்த்தோன்னா அண்ணா சாலை பக்கத்தில், தாராப்பூர் டவர் பக்கத்தில் இந்த ஆர்ப்பாட்டம் நடக்க போகுது. இவங்க அஃபீஷியலாக அறிவிச்சிட்டாங்க. நாளைக்கு அந்த ஆர்ப்பாட்டம் அங்கே தொடங்க போகுது. எல்லாருமே கலந்துக்க போகிறாங்க. கட்சியில் முன்னாள் இன்னாள் அப்படின்னு எல்லாருமே கலந்துக்க போகிறாங்க. அது ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டமாக நாளைக்கு இருக்க போகுது அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதில் 2000த்துக்கும் மேற்பட்டவர் வரக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் நம்ம தாவேகா தொண்டர்கள் இருப்பாங்கள்ல, கண்டிப்பாக அவங்க அதிக அளவில் வருவாங்க. அப்படி வந்தாங்க அப்படின்னா அங்கே எந்த அளவுக்கு அதிகமான கூட்டம் வரும் அப்படின்றது தெரியல. ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் அங்கே நாளைக்கு நடக்க போகுது. ஆளுநரை எதிர்த்து ப்ளஸ் பிஜேபி எதிர்த்து. ஆளுநர் வந்து பிஜேபியோட கைப்பாவையாக இருக்கார், அதனால தான் இவர் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லி நாளைக்கு ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை காங்கிரஸ் கையில் எடுக்க போகுது. நம்ம தாவேகா சைடும் பார்த்தோன்னா உச்சநீதிமன்றம் போய் இதுக்கு வழக்கு தொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆலோசனையும் நடத்திட்டு இருக்காங்க. அதையும் நம்மளால் பார்க்க முடியுது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலே தனிப்பெரும்பான்மையை நிரூபித்த ஒரு நபருக்கு
பதவி ஏற்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவர் சட்டமன்றத்தில் பார்த்தோன்னா பெரும்பான்மையை நிரூபிச்சுட்டு போகிறாரு. இப்போ அவர் பதவி ஏற்றுக்கணுங்களா, அந்த பதவி ஏற்று வைங்க, பதவி பிரமாணம் அவர் கொடுங்க அப்படின்னு தான் எல்லாருமே பேசுகிறாங்க. இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் எல்லாருமே பார்த்தோன்னா ஆதரவு தெரிவிக்கிறாங்க. நடிகர்களும் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. நிறைய நடிகர்களும் பார்த்தோன்னா அது ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக கூட பிரகாஷ் ராஜ் அவர்களெல்லாம் விஜயை பார்த்தோன்னா சில கேள்விகள் கேட்டார். அவரும் கூட இப்போ ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. விஜய்க்கு மக்கள் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க, அவரை நம்பி வாக்கு செலுத்தியிருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப விஜய்க்கு பதவி பிரமாணம் கொடுக்கணும் அப்படின்னு அவரும் பேசியிருக்காரு. இன்னும் பல பேர் பார்த்தோன்னா குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆளுநரை எதிர்த்து. ஒவ்வொருத்தராக பார்த்தோன்னா எல்லாருமே வெளியேற ஆரம்பிச்சிட்டாங்க. ஆளுநருக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்துகிட்ருக்கு. அப்புறம் நாளைக்கு ஆர்ப்பாட்டம் நடக்க போகுது. திமுகவும் கூட பார்த்தோன்னா இதை தான் சொல்லுது. எல்லா கட்சிகளுமே ஆதரவு தெரிவிச்சிட்ருக்காங்க. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் விஜய் அவர்கள் மட்டும் பார்த்தோன்னா அதை பற்றி பேச மாட்டேங்கிறாரு அப்படின்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்குது. அதாவது இவங்க ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்னா, இவங்க ஆதரவு கொடுத்துட்டு அவங்க அந்த இடங்கள் இருப்பாங்க. ஒரு கட்சிக்கு இன்னொரு கட்சி சப்போர்ட் பண்ணுறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்மளுக்கு சந்தோஷம், வரவேற்கிறோம். ஆனால் அவங்க ஆதரவு கொடுத்துட்டு அவங்க அங்கேயே தான் இருப்பாங்க, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஆனால் ஆதரவு இங்கே விஜய் அவர்கள் இருக்கார்ல, அவர் அந்த ஆளுநரை மீட் பண்ணணும், ஆளுநர் பார்த்தோன்னா அவருக்கு பதவின்றதை கொடுக்கணும். அப்படிங்கிறப்போ இவங்களுக்கு சில பிரச்சனைகளை இன்னும் மென்மேலும் கொடுப்பாங்க. ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது, அதை தெரிஞ்சுதான் பார்த்தோன்னா இன்னும் நம்ம பெரும்பான்மை இருக்கிற வேலைகளை பார்ப்போம், முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் போவோம் அப்படின்னு சொல்லி இவங்க சட்ட ரீதியாக தான் மூவ் பண்ணுறாங்க, ஆஃபீஸ்லாம் மூவ் பண்ணுறாங்க. அது மாதிரி போயிட்டுருக்கு. அதனால தான் அவங்க பெரிய அளவில் இன்னும் பேசலை. ஏன்னா அதில் ஏதாவது பிரச்சனைனா பாதிக்கப்பட போகிறது என்னமோ தமிழக வெற்றி கழகம் தான். வெளியிருந்து ஆதரவு குரல் கொடுத்தவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, அவங்க ஆதரவு குரல் கொடுக்குறாங்க, அது நல்ல விஷயம் தான், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் பாதிப்புன்றது யாருக்கு ஏற்படும் அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் விஜய்க்கு ஏற்படும். அதனால் அவங்க கொஞ்சம் நம்ம சைலண்ட்டாக போகலாம், என்ன பண்ணுறங்கிறது அடுத்தடுத்து சட்ட ரீதியாக பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஸ்டெப் எடுத்து வச்சுருக்காங்க. அதனால தான் அவங்க பெரிய அளவில் பேசலை. இதை விஜய் அவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிலேருந்து ஒவ்வொன்றுக்கும் பார்த்தோன்னா அதை பண்ணிகிட்டே தான் இருக்கார். அவர் பெரிய அளவில் எதுவும் எதிர்ப்பு பேசுகிறதில்ல, இவங்க சொல்கிற மாதிரி பார்த்தோன்னா அது எதுவும் பண்ணுறதெல்லாம் கிடையாது. அவர் சட்ட ரீதியாக மூவ் பண்ணி என்ன பண்ணணுமோ அதை பண்ணிகிட்டே இருக்கார். அதில் ஜெயிச்சிட்டும் இருக்கார், கன்ஃபார்மாக இதிலும் ஜெயிப்பார். உச்சநீதிமன்றம் போகலாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். நாளைக்கு இவங்க 3 பேர்கிட்டையும் ஒரு ஆலோசனை நடத்தி அவங்க 3 பேரும் ஓகே ஆதரவுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா ஆட்சி அமைக்கிறது கன்ஃபார்ம். அவங்க இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா தான் அடுத்தபடியாக என்ன நடக்கும் அப்படின்றது கெஸ் பண்ண முடியல. என்ன பண்ணுவாங்க அடுத்த ஒரு 6 மாதத்துக்கு பார்த்தோன்னா கவர்னர் ஆட்சி நடக்குமா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வியும் வருது. என்னன்றது புரியல நம்மளுக்கு சத்தியமாக. சரி, ஓகே, ஃபைனலி நாளைக்கு தெரிஞ்சிடும். எதுவாக இருந்தாலும் காத்திருப்போம். தனி பெரும்பான்மைக்கே பார்த்தோன்னா கண்டிப்பாக நீங்கள் அவருக்கு ஆட்சி கட்டளை உட்கார வைக்கலாம், அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. அவர் சட்டமன்றத்தில் நிரூபிக்கட்டும், அப்போ பிரச்சனை வந்தால் நம்ம பார்த்து போய். இப்போ விஜய்க்கு பதவி பிரமாணம் கொடுங்க அப்படிங்கிறதா எல்லாரோட கேள்வியும் இருக்குது. சரி, ஓகே, இதெல்லாம் ஒரு சைடு போயிட்டுருக்கு. இன்னொரு சைடு இந்த கூமுட்டுத்தனமான அரசியல், குப்பத்தனமான அரசியல், முட்டாள்தனமான ஒரு அரசியல் பண்ணிகிட்டு இருப்பாங்கள்ல, யார் இருந்தால் அந்த நாம் டம்மி கட்சி சேர்ந்த ஒன்றுக்குமே அதுவாத மற்றவை கட்சிகள். மற்றவை கட்சி அப்படின்னா இந்த கட்சி தான். போடா மற்றவை, 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 போடா மற்றவை, சாட்டை மற்றவை. அதான் அந்த சாட்டை ஸ்டைலே சொல்லணும் அப்படின்னா இப்படி தான் சொல்லணும். இந்த மற்றவை என்ன பண்ணுறானுங்க அப்படின்னா, காங்கிரஸ் கூட விஜய் கை கோர்த்துட்டாருங்க. காங்கிரஸ் எல்லாம் இப்படிப்பட்ட ஒரு கட்சி, ஈழத்தமிழர்களுக்கு துரோகம் செஞ்ச கட்சி அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு எந்த நேரத்தில் எதை பேசணும் எதை பேசக்கூடாது, அரசியல்னால் என்ன, அரசியல் களம்னா என்ன மாதிரியான முடிவுகளை ஒரு சுச்சுவேஷனுக்கு மேலே எடுக்க வேண்டியது வரும். இதெல்லாம் எதுவுமே தெரியாமல் இன்னுமே இந்த எம்ஜிஆர் படங்கள் உட்காந்துட்டு நம்ம வீட்டில் பாட்டி தாத்தெல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்கள்ல, புது ஃபிலிம் மாதிரி தெரியும், அவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. எத்தனை தடவை பார்த்தாலும் அது அவங்களுக்கு சலிக்காது, பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நம்மளுக்கு ஆனால் மாற்றுங்கப்பா இதையாப்பா வச்சுக்கிட்டு இருக்கீங்க, போர் அடிக்குது அப்படின்னு தோணும். அந்த மாதிரி இன்னும் கற்கால அரசியல் பழைய கால அரசியல் மாதிரியே பழைய விஷயங்களே பேசிக்கிட்டே இருக்கானுங்க, பழசத்தையே பேசிக்கிட்டே இருக்கானுங்க. இப்போ அடுத்த கட்டத்துக்கு நகர்வு என்ன அப்படிங்கிறத பற்றி யோசிக்கிறதே இல்லை கொஞ்சம் கூட. அதுக்காக காங்கிரஸ் பண்ணது தப்பு இல்லைன்னு ஆயிருமா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ உங்கள் அண்ணன் பாலியல் சீமானு தான் பார்த்தோன்னா ஒரு பெண்ணை ஏமாற்றிட்டு போயிட்டார். இப்போ மறுபடியும் இன்னொரு பெண்ணை ஏமாற்ற மாட்டார், எதுனா நிச்சயம். அதுக்காக அவரை நீங்கள் புறக்கணிச்சுட்டு ஓடிட்டீங்களா? ஒரு சில விஷயங்களில் ஒரு சில இடங்களில் தவிர்க்க முடியாத முடிவுகள் எடுத்து தான் தீரணும். ஏன்னா மத்தியில் இருக்குது பிஜேபி காங்கிரஸ் அப்படிங்கும்போது அது இங்கே வேறு வழி இல்லை, அதைத்தான் பண்ணியாகணும் அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்குது பாலிடிக்ஸ் அப்படிங்கும்போது. இது எல்லாத்தையும் தாண்டி விஜய் அவர்கள் வேறு வழியே இல்லாமல் தான் காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சுருக்காரு, கூட்டணி கேட்டார். இப்போ பெரும்பான்மையை நிரூபிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு இந்த சீட் எம்எல்ஏ சீட் தேவைப்படுது அப்படிங்கும்போது அவன் காங்கிரஸ் கிட்ட கேட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அப்போ பிஜேபி கூட போய் பார்த்தோன்னா விஜய் பிஜேபி கூட சேர்ந்துருவாரன் கொள்கை எதிரி பிஜேபின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. இவனுங்களும் பிஜேபி தான் எதுக்குறான்னு பேசிக்கிறானுங்க. ஆனால் ஆர்எஸ்எஸோட கைக்குள்ளே இவனுங்க வேலை செய்வானுங்க, அது வேறு விஷயம். இங்கே விஜய் காங்கிரஸ் கூட சேர்ந்துட்டார். அப்போ என்ன பிஜேபி கூட சேர்ந்துடலாமா? பிஜேபி கூட சேர்ந்துட்டு சும்மா இருப்பீங்களா? இல்லை திமுக கூட சேர்ந்துடலாமா? இல்லை அதிமுக கூட சேர்ந்துடலாமா? எப்படா எனக்கு புரியல, நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்கன்றது எனக்கு புரியல. இவனுக்கு என்ன சொல்ல வர்றானுங்க? இல்லை இவனுங்களுக்கு ஏதாவது புரியுதா? இல்லை இவனுக்கு சொல்கிறது நம்மளுக்கு எதுவும் புரியலையா? ஒன்றுமே புரியல. இந்த மாதிரி ஒரு கூமுட்டுத்தனமான அரசியல் இவனுங்க சோசியல் மீடியாவில் பண்ணிகிட்டு இருப்பானுங்க.
அதாவது இவங்க வந்து என்னென்னா ஒரு மனநோயாளி மாதிரி ஆகிட்டாங்க. இதே இன்னும் 10 வருஷம் ஆனாலும் 20 வருஷம் ஆனாலும் பேசிக்கிட்டே இருப்பாங்களே தவிர எந்த முன்னேற்றமும் இருக்காது இவங்கக்கிட்ட. ஆட்சின்னு ஒன்று வந்து, பதவின்னு ஒன்று வந்து, அதுக்கப்புறமா அதில் ஏற்படுற சிக்கல்களை சமாளிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், அதை பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை, பிடிக்கலனாலும் பண்ணி தான் ஆகணும், ஒரு சிச்சுவேஷனை உருவாக்குறதா அரசியல். அந்த பேசிக் நாலேஜே புரியாமல் பிஜேபியும் காங்கிரஸ் ஒன்று தான், இவங்களோட போய் சேர்ந்துருக்காங்க. சரி, இப்போ உங்கள் அண்ணன் சீமான்கிட்ட ஒரு 10 எம்எல்ஏ இருந்து அனுப்பிவிடுங்க, விஜய் கூட்டணி வச்சுக்கிட்டு. விஜய் 108 வச்சுருக்காரு, உங்கள்கிட்ட ஒரு 10 எம்எல்ஏ இருந்து அனுப்பிவிடுங்க, விஜய் நாளைக்கே பதவி ஏற்றுப்பார். நாம் தம்பி கட்சியில் இருக்கிற 10 எம்எல்ஏக்களை விஜய்க்கு அனுப்பிவிடுங்க, கூட்டணி வச்சுப்பார். ஓகேவா? ரைட்டா? அப்படி ஏதாவது ஒரு எம்எல்ஏ வச்சுருக்கீங்களா கூட சேர்த்து வர்றதுக்கு? ஒன்றுமே கிடையாது. வெறும் வாயிலே வடை சொல்கிற குரூப்பு இந்த குரூப்பு. எதை எடுத்தாலும் ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பானுங்க, எதையுமே செயல்படுத்த மாட்டானுங்க, எதுவுமே பார்த்தோன்னா லாய்க்கு இல்லை. அதனால தான் மக்களே காரி துப்பி ஓரமாக தூக்கி உட்கார வச்சுருக்காங்க. அப்புறம் செல்வ பெருந்தொகைகிட்ட பார்த்தோன்னா அணில் வருவல் அப்படின்னு அவர் பேசும்போது அஹாஹான்னு சிரிச்சார், புஹாஹான்னு உங்கள் அண்ணன் சீமான். இவனுக்கு பார்த்தோன்னா ஆன் ஸ்க்ரீனில் வந்து ஃபைட் பண்ணிக்குவானுங்க, ஆஃப் ஸ்க்ரீனில் பார்த்தோன்னா கொஞ்சம் குழாவிக்கிறாங்க காங்கிரஸ் கட்சி கூட. சரி, அதெல்லாம் போட்டு மேதகு பிரபாகரன் அவர்களை பார்த்தோன்னா சுட்டு கொல்லணும் அப்படின்னு நம்ம ஜெயலலிதா அவர்கள் சொல்லும்போது அதுக்கு சைன் பண்ணி கொடுத்து ஓகே பண்ணிக்கிங்க அப்படின்னு கொடுத்த சபாநாயகர் யார்? இந்த சீமானோட மாமனார் காளிமுத்து. அப்படிப்பட்ட காளிமுத்தோட பொண்ணை கயல்வெளி தானே பார்த்தோன்னா இந்த சீமான் தற்கொலை கல்யாணம் பண்ணியிருக்காப்புல. அப்படின்னா ஃபஸ்ட்டு துரோகி யார் அப்படின்னு அந்த சீமான் தான், காளிமுத்து. இந்த சீமானோட மாமனார், கயல்வெளியோட அப்பா. அப்போ நீ என்ன மாநாக்கு பார்த்தோன்னா சீமான கேள்வி கேட்காம இங்கே வந்து காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சிருக்கிற விஜய் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க, அங்கே ஃபஸ்ட்டு கேள்வி கேள்றா. அதனால் பார்த்தோம்னா நீங்கள் என்ன சம்மந்தமே இல்லாமல் இவனுக்கு எதை பேசுகிறது எதை பேசக்கூடாதுன்னு தெரிய மாட்டேங்குது. எப்படி பேசுனா நம்மளுக்கு ஓட்டு விழுகும், எப்படி பேசுனா நம்மளுக்கு விழுகாது, மக்களோட மனநிலைமை என்ன, மக்கள் எதை எதிர்பார்க்குறாங்க, அதை நம்ம வாக்குறுதியெல்லாம் எதுவுமே தெரியறதில்ல. சும்மா லூசுத்தனமாக பேசிக்கிட்டு இருக்குது. இவனை பற்றி ஃபஸ்ட்டு நான் மறுபடியும் பேச விரும்பல. டீட்டெயிலான ஒரு வீடியோ ஃபஸ்ட்டு நான் போட்டிருப்பேன், நல்லாயிருக்கும். அந்த வீடியோ பார்த்துருக்கேன், நீங்கள் வேணால் பார்த்து அதில் தெரிஞ்சுக்க இந்த தற்கொலைகளை பற்றி. இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கிளப்ப ஆரம்பிச்சிட்டானுங்க. கிளப்புங்கடா. இது வரைக்கும் நீ இப்படியே பேசிகிட்டு இருந்தீங்கன்னா ஆட்சியும் கிடையாது, அதிகாரமும் கிடையாது, எதுவுமே கிடையாது, இப்படியே தெரிய வேண்டியதான். 8லேருந்து 4க்கு வந்துட்டீங்க, நீ 4லேருந்து அடுத்ததாக 1க்கு போக வேண்டியதான். அப்புறம் கட்சி குளிது நீ புதைக்க வேண்டியதான். அது அவங்க வேலை நடக்க போகுது, பார்ப்போம். இல்லை அப்படின்னா விஜய் ஆட்சி அமைக்கிறதுக்கு ஒரு ஐடியா சொல்லு, நீ ஒரு முடிவு எடுத்து சொல்லு. இந்த இடுமாவனம் கார்த்தி, இந்த சீமான், இந்த சாட்டை இவனுங்கெல்லாம் சொல்லுங்கள், ஒரு முடிவு எடுத்து நல்லா ஒரு முடிவுன்னு சொல்லுங்கள். அவன் பார்த்தோன்னா ஆட்சி அமைக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும், எங்கெங்கே ஓடணும், எதை சமாளிக்கணும் அப்படின்னு தூங்க கூட நிற்க கூட நேரம்லாம் அலைஞ்சிட்ருக்காங்க. இதில் பல கட்சிகள் விஜய்க்கு ஆதரவும் தெரிவிக்கிறாங்க. ஆனால் இவனுக்கு அதுவும் பண்ணுறது கிடையாது. பூரா வன்மம், பியூர் வன்மம். மொத்தமாக தூக்கி சாப்பிட்டு போயிட்டாரு விஜய் அப்படின்னு. ஆட்சியில் இருந்தவங்க கூட ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ஆட்சியில் இருந்த நபர்கள் கூட விஜயால் நம்ம விழுந்துட்டுமே அப்படின்னு கூட ஃபீல் பண்ணாமல் விஜய் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இவனுங்க எதுக்குமே இல்லை, பூரா வன்மம். இந்த வன்மம் இருக்கிறதுனால தான் இப்போ வரைக்கும் இவங்களால் ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியல. அந்த வன்மத்தில் அவங்க பேசக்கூடிய பேச்சு வார்த்தைகள்னால தான் இவங்களால் எதுவுமே பண்ண முடியல. இப்போ காலையில் கூட ஸ்டாலின் அவர்கள் ஒரு மேகசினுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தார். அந்த இன்டர்வியூவில் அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, நாங்கள் வந்து விஜய் ஆட்சி அமைக்கிறதுக்கு எந்த ஒரு இடையூறும் பண்ண மாட்டோம், நாங்கள் அதுக்கு எந்த இதுவும் கிடையாது, நாங்கள் எதிர்க்கட்சியாக செயல்படுறோம், எங்களுக்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தான், விஜய் வந்து காலை உணவு திட்டத்தை அப்படியே தொடர்ந்து நடத்தணும், மகளிர் உரிமை திட்டம் 1000 ரூபாய் தொடர்ந்து கொடுக்கணும், இப்போ இருக்கிற சூழ்நிலை 2500 ரூபாய் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை, அதனால் அவர் 1000 ரூபாயாவது கொடுக்கணும் அப்படின்னு விஜய்க்கு ஆதரவாக தான் பேசியிருந்தார். பார்க்கும்போதே நல்லா இருந்துச்சு. ஓகேப்பா, ஒரு எதிர்கட்சி தலைவராக வந்துட்டார், ஒரு 70 வருஷ கட்சியை வீழ்த்திட்டார் விஜய். அப்படி இருந்தாலும் கூட அவர் மேலே பெரிய அளவில் வன்மத்தை காக்கிறதோ ஒன்றுமே இல்லாமல் ஒரு தலைவர் மாதிரி நடந்துக்கிட்டார். அவரே தோத்துட்டார், அவரே தோக்கடிச்சிட்டார் விஜய். ஆனாலும் அவர் பார்த்தோன்னா ஒரு மாதிரி நல்லா தான் பேசுகிறார். அந்த மாண்புன்றதெல்லாம் இவங்களுக்கு வராது. இப்போ பாருங்க, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு அதிமுக கட்சி சேர்ந்தவர் அப்படி சொல்கிறாரு, ஸ்டாலின் தோத்துட்டார் அப்படின்னு எடப்பாடி ஃபீல் பண்ணாருங்க. ஸ்டாலின் அவரோட குளத்தூர் தொகுதியில் தோற்றதுக்காக எடப்பாடி வருத்தப்பட்டார் அப்படின்னு சொல்கிறார். இந்த தலைவர்களுக்கு இருக்கிற இந்த மாண்பு இருக்குல்ல, அது விஜய்க்குமே இருக்குது. அதனால தான் யாரையுமே பெரிய அளவில் அவர் பேசுகிறதே கிடையாது. இவங்களே எந்தளவுக்கு கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி ஆபாசமாக பேசினாலும் கூட அவர் பொறுமையாக தான் இருக்காங்க, மாண்பாக நடந்துக்கிறாங்க. இதுதான் தலைவர்களுக்கு இருக்க வேண்டியது. அது ஸ்டாலின்கிட்டையும் இருக்குது, எடப்பாடிக்கிட்டையும் இருக்குது, விஜய் புதுசாக வந்த விஜய்கிட்டும் இருக்குது. அதனால தான் அவங்க எங்கேயோ இருக்காங்க. இவனுங்க இப்போ நம்ம உட்காந்து சோஷியல் மீடியாஸில் வீடியோ போடுறதாகட்டும், ட்விட்டரில் இன்ஸ்டாவில் பதிவு போடுறது, கமெண்ட் போடுறதுக்கெல்லாம் உட்காந்து ப்ரெஸ் மீட் முன்னாடி ப்ரெஸ் மீட் கொடுத்துக்கிட்டு இருக்கானுங்க வன்மத்தில். அப்போ எப்படி இருக்கும்? இவங்க எப்படி ஜெயிக்க முடியும்? எதுவுமே பண்ண முடியாது. இந்த கும்பலெல்லாம் பார்த்தோன்னா திருத்தவே முடியாது. நாங்கள் எங்கேயோ போயிட்டுருக்கோம், நீங்கள் அங்கேயே இருங்க, நாங்கள் அப்படியே எட்டி பார்த்துக்குறோம் அப்போதைக்கு, அவ்வளோதான். இவ்வளோதான் இவங்க. இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரில. சரி, ஓகே, நாளைக்கு இந்த 3 கட்சிகளும் விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கும் அப்படிங்கிற ஒரு முழு நம்பிக்கை இருக்குது. வேறு வழி இல்லை, ஆதரவு தெரிவித்து தான் ஆகணும். அப்புறம் ஆளுநர் எதிர்த்து ஆர்ப்பாட்டம் நடக்க போகுது.
பல விதமான விஷயங்களை பார்த்தோன்னா தாவேக்கா முன்னெடுத்திருக்கு. ஆட்சி அமைக்கிறதுக்கு எல்லா வேலைகளும் பண்ணிகிட்டு இருக்காங்க. உச்சநீதிமன்றம் போகிற வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க வேணும்னே தாமதப்படுத்துகிறாங்க. அந்த நாள் நெருங்கிடுச்சு அப்படின்னா விஜய் அவர்களால் அதை நிரூபிக்க முடியல அப்படின்னு சொல்லி விஜய் அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த ஆளுநர் பிஜேபியில் அதை பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாரோட குற்றச்சாட்டாகவும் இருக்குது. அதுக்குள்ளே பெரும்பான்மையும் நம்ம நிரூபிக்கணும்னு முயற்சியில் செய்வோம். அதுக்கப்புறமா கிடைக்கல அப்படின்னா அதுக்கப்புறமா நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் தாவேக்கா காத்திருக்கு. நம்மளும் அதுக்கு தான் காத்திருக்கோம், பார்ப்போம். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணிட்டு போங்க. அப்படியே பிக் டாபிக் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண முடிந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பொலிட்டிக்கல் நியூஸ் இதில் தொடர்ந்து வரும்.